வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாயி மகன் 1000 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 40. இன்னைக்கு எங்க இருந்திருக்க பார்த்தோம்னா நம்ம குழந்தைவேல் அண்ணாவோட வாழை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த வாழை தோட்டத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அண்ணாட்ட கேட்க போறோம். அதுக்கான தீர்வை எப்பயும் போல நம்ம தான் தரப்போறோம். அண்ணா சொல்லுங்க, என்ன பிரச்சனை இருக்குங்கண்ணா? வாழை வந்து கரெக்டா வருது. ஈனும் போது வந்து முகத்தை சரியா தள்ளுறது இல்ல, புடை நல்லா புடை சரியா வர்றது இல்ல. வரதுல வந்து ஒரு 10% வாழை புடதெல்லாம் நின்று போகுது. அது வந்து அப்படியே வந்து சீப்பு ஃபுல்லா வர்றது இல்ல. அரைவாய்ச்சி வாழைத்தாறு வந்து அரைவாய்ச்சி காய் வராம நின்று போகுது. திரும்ப வந்து அவுட்டுன்னு வர்றதில்ல. என்ன தீர்வு அதை கொடுங்க. சரிங்கண்ணா, ஆனா அந்த புடை தள்ளுற ஸ்டேஜ்ல முக்கியமான ஸ்டேஜ்னா மக்களை நல்லா பாத்துக்கோங்க. இந்த வாழை புடை தள்ளுற ஸ்டேஜுக்கு நீங்க என்ன உரம் கொடுக்கணும்னு வச்சீங்கன்னா, முக்கியமா ஒவ்வொரு உரத்துக்கு பொட்டாஸ் நீங்க கொடுத்தே ஆகணும் மக்களே. இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு உரத்துலையும் கம்பல்சரி பொட்டாஸ் கொடுக்கணும். இன்னொன்னு, இந்த வாழை புடத்துற ஸ்டேஜ்ல அருமையான உரம் சிஎன், கால்சியம் நைட்ரேட் சொல்லுவாங்க. அது ஒரு ஏக்கராக கிட்டத்தட்ட ஒரு வாழைக்கு 25 கிலோ நீங்க கொடுக்கணும். அது கூட 1 கிலோ போரான் நீங்க கலந்து கொடுத்தீங்கன்னா அருமையான முறையில நீங்க சொல்றீங்களா, நான் இத்தனை நாள் கொடுத்து என்ன பண்ணி என்ன இது நீங்க கொடுத்தீங்கனாலே போதும்னா அருமையான முறையில அந்த வாழை வந்து நல்லா புட தள்ளி உங்களுக்கு நீங்க அந்த சொன்னீங்களா வாழை புட தள்ளுது ஆனா ஒழுங்கா ஈன்றது கம்மியா வருது. அதுக்கு என்ன பண்றீங்கன்னா சிஎன் கொடுத்துட்டு அடுத்து ஒரு 3 மாசத்துல சிஎன் ரொட்டீனா கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த புடை நல்லா தள்ளுங்க. அடுத்து அந்த தாறு நல்லா வர்றதுக்கு பொட்டாசியம் நைட்ரேட்னு ஒரு உரம் இருக்குங்க. அது ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ. அந்த பொட்டாசியம் நைட்ரேட் நீங்க கொடுத்தீங்கனாலே நல்ல முறையில அந்த ஈன்ற தார் வந்து உங்களுக்கு வந்து நல்ல முறையில அந்த தார் ஒவ்வொரு தார் நல்லா பிடிக்குங்க. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழை புடதல்ற ஸ்டேஜ்ல நீங்க என்ன கொடுக்கணும்னா சிஎன் போரான். அதுக்கப்புறம் அடுத்து சிஎன் போரான் கொடுத்து வாழை நல்லா புடதள்ளி சீப்பு உங்களுக்கு நல்லா வைக்கணும், காய் நல்லா பெருக்க வரணும்னா பொட்டாசியம் நைட்ரேட். இதை நல்லா ரொட்டீனாவே நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த 6 மாசம் கழிச்சு நீங்க பொட்டாஸ் நீங்க கொடுத்துட்டு போதும். வாழை அறுவடையை அருமையா நீங்க முடிச்சு ஜம்முன்னு நல்ல ஈல்டு எடுக்கலாம். விவசாயத்தை எப்படி நம்ம காப்பாத்திடலாம். விவசாயத்தை காப்பாத்திடுவோம். விவசாயத்தை காப்பாத்திடுவோம். அண்ணன் இப்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாரும் என்ன ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ போட்டு பெரிய ஆளா வர, நம்ம ஒரு விவசாயத்தை பத்தி சொல்றாங்க, நீ பெரிய ஆள கூட வர வேண்டாம், நல்ல வியூஸ் போனா போதும், அதை பார்த்து 4 பேர் பலன் அடைஞ்சாலே போதும் தான் நான் ஆசைப்படுற விஷயம். ஆனா நீங்க சொல்லுங்க, பாரம்பரிய எல்லா விவசாயிகளும் வந்து ஒரு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லிங்க் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாம் ஆதரவு கொடுங்க. அவருக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா எல்லாரும் ஆதரவு கொடுங்க. அவருக்கு நல்ல ஒரு மாதிரி இது வந்திருக்காரு. நல்லா பார்த்து. சரிங்கண்ணா, நன்றி.